இந்தம்மா எனக்கு தெரிஞ்சு இது ஹிந்தி பாம்புன்னு நினைக்கிறேன். நீ வேணா கொஞ்சம் ஹிந்தியில பேச்சுவார்த்தை நடத்துமா? சரி, நானே உன்னை கொண்டு போய் வெளியே பத்திரமா விட்டுறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கமே வரக்கூடாது. யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. உனக்கு பசிச்சா இங்க வா, நான் பால் தரேன். போலாமா? பேச்சுவார்த்தை முடிஞ்சு போல. ஹேய், அங்க பாரு. ஐயோ, பயப்படாதீங்க, ஒண்ணும் பண்ணாது. நீங்க வீட்டுக்குள்ள போங்க. இனிமே பாம்பு வராது. நான் அதுகிட்ட சொல்லிட்டேன். என்னமா பாம்பை மாய வைக்க ஆயா எடுத்துட்டு போற மாதிரி எடுத்து போற? படி சீக்கிரம் போ, சீக்கிரம் எடுத்துட்டு போமா. எப்பா போயிடுச்சு. உள்ள போங்க. போறோம் மாமா. சரி உள்ள வா. ஐயோ வா. ஏய், ஏன் இவ்வளவு சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க? ஒரு பொண்ணு எவ்வளவு தைரியமா பாம்பு பிடிச்சிட்டு போறா பாரு. இத்தனை ஆம்பளைங்க இருக்கும். அவ என்ன நினைப்பா? யாரு என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம். எனக்கு அத பத்தி கவலை இல்ல. சிஸ்டர் போகாதீங்க, வெளியே பாம்பு. இப்படி கோவப்படுறா? அப்புறமாப்ல பாம்பை வச்சு செம்மையா ஸ்கோர் பண்ணிட்ட போல. ஸ்கோரா? என்னடா உளர்ற? நாங்கெல்லாம் ஓடி போய் தனித்தனியா நின்றுகிட்டு இருக்கோம். ஆனா நீங்க மட்டும் ஒட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தீங்க. அதான் கேட்டேன். எனக்கு என்னமோ இந்த சீனுக்காண்டி தான் பாம்பை வீட்டுக்குள்ள விட்டியா? எல்லாம் செட்டப் தான். உள்ள பாம்பை விட்டனா என்னன்னு தெரியல, ஆனா உன்னை விட போறேன். மறுபடியும் சொல்லிட்டு எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. நான் வேணாலும் வேற ஆள் மேல பழிய படுறேன். பாம்புடா பாம்புடா. அங்கடா அங்க அங்க அங்க. டேய். ஹலோ கௌதம், எங்க இருக்கீங்க? நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். என்ன விஷயம்? எது கால் பண்ண? நீங்க தங்க இருக்கிற பங்களாக்கு தெரியல ஒரு ஃபேமிலி வந்திருக்கா. அது வலசையில் இருக்கிற ஒரு முக்கியமான ரவுடி கிருபாவோட ஃபேமிலி. கிருபா கூட அவன் தம்பி கருணாவும் வந்திருக்கான். ரவுடினா பெரிய ரவுடியா? ஆமா, அவன் கிட்ட வச்சுக்கிட்டா அவ்வளவுதான். அவனை எதிர்த்து நான் யாரையுமே உயிரோட விட்டதில்ல, மொத்தமா காலி பண்ணிடுவான். என்ன கவி, சத்தத்தையே காணோம்? இல்ல, இத வச்சு எப்படி ஸ்கோர் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். புரியல. நம்ம தெருவை காலி பண்ணணும், அதே சமயம் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கு இந்த கிருபாவை யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன? எனக்கு புரியல, கிளியரா சொல்லு. கௌதம், ரொம்ப சிம்பிள். தெருவுக்கும் கிருபாவோட தம்பி கருணாவுக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுவோம். ரெண்டு பேரும் முட்டிக்கிற மாதிரி வைப்போம். திருவ கிருபாவை கொன்னுட்டா அப்புறம் நமக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஒருவேளை திரு கருணாவை கொன்னுட்டா எப்படியோ அந்த கிருபா திருவ உயிரோட விட மாட்டான். நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. செம பிளான். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, கண்டிப்பா பண்றேன். முதல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள பகைய வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணுவோம். மத்ததெல்லாம் தானா நடக்கும். நிச்சயமா செஞ்சிடலாம். கௌதம், அதுக்கு முன்னாடி மகாவை இந்த வீட்டை விட்டு விரட்டி ஆகணும். இல்லனா நாம ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம். அத அவ தடுத்து நிப்பாட்டுவா. அதுக்கு தான் சொல்றேன். நான் அவளை மொத்தமா முடிச்சிடலான்னு சொன்னேன், நீ தான் வேணான்னு சொன்ன. அவ அந்த அளவுக்கு வருத்தல கௌதம், அவளை நான் பாத்துக்கிறேன். என்னடி பண்ற? என்னங்க இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது எதுக்கு கையில பிடிச்சிட்டு இருக்க? தூக்கி தூரம் போடு. நாகம்மாவை தூக்கி எல்லாம் வீசக்கூடாது, மெல்ல இறக்கி விடணும். நீ போடு. அதுக்காக ஏன் கால விடுறியா? உனக்கு அறிவில்ல? தலை போய் விடு. பாம்பு போற வழியில தான் நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. நீங்க தான் வழி விடணும். தள்ளி போங்க. என்னடி வேணும்னே பண்றியா? உனக்கு இருக்குடி. பாம்ப கையில வச்சுக்கிட்டு பயம் காமிச்சிட்டு இருக்கியா? இனிமே இந்த பக்கம் வராதம்மா.
பார்த்து பத்திரமா போம்மா. ம்? எப்படியோ போயிடுச்சு. ஐயோ சிவா. வீட்டை திறக்கும் போது குப்பை இருக்கணும் எதிர்பார்க்கலாம். பாம்பு இருக்குன்னு கூடவா எதிர்பார்க்க முடியும்? வீட்டை பெருக்கிறதுக்குள்ள எந்த இடத்துல என்ன பாம்பு இருக்கணும் பயந்துட்டே பெருக்கணும் தெரியுமா? ஆமாக்கா, நானும் ரொம்ப பயந்துட்டேன். எது? நீ நீ கர்ணாவ கிட்ட போய் ஒட்டி நின்னு கட்டி பிடிச்சிட்டு இருந்த. நானும் அதை பார்த்தேன். அது எனக்கு பயந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே. ஐயோ, நான் கட்டையெல்லாம் பிடிக்கலக்கா, பயந்து போய் தான் நின்னுக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாம் பாக்குறவங்க கண்ணில் தான் இருக்கு. ஏய், நானும் இந்த வயசை தாண்டி தான் வந்திருக்கேன். எனக்கு தெரியாதா? பாவம் அக்கா, என் மனசுல இருக்கிற பயம் தெரியாம அவங்களா என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்லு திவ்யா. திரு, உடனே கிளம்பி நான் அனுப்புற லொகேஷனுக்கு வா. நீ எங்க இருக்க? ஏன் அங்க வர சொல்ற? அப்படி என்ன அவசரம்? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா விட மாட்டியே. இங்க சிலம்பம் பிராக்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு. பார்க்கவே அவ்வளோ செம்மையா இருக்கு திரு. உனக்கு தான் சிலம்பம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். வாவ், இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இரு நான் உடனே வரேன். அப்புறம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அவர் தனியா வெளியே போறாரு. வெளியே வச்சே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடலாம். எல்லாரும் பிஸியா இருக்காங்க. யார் கண்ணிலையும் படாம மெதுவா இங்க இருந்து போயிடலாம். ஆமா 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 ஆம். நான் சொல்லிட்டேன் அது. பட் எங்க, அவங்க ஒரு நிமிஷம். என்னாச்சு? எதுக்கு இப்போ ஓடி வர? அது வந்து என்னன்னு சீக்கிரம் சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. இன்னைக்கு பரிகார பூஜை செஞ்சேன். குங்குமம் கொடுத்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்கு தான். திவ்யாவோட ஃப்ரீயா இருக்கலாம் நீங்க வந்தா. இங்க வந்து நீ இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க, 2 நிமிஷம் தான். நீங்க குங்குமம் வச்சுக்கிட்டு பிரசாதம் சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நான் அப்படியே போயிடுவேன். அதெல்லாம் முடியாது. வேற வேலை இல்லையா உனக்கு? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இது சாமி காரியம். நான் எனக்காக இதை பண்ணல, உங்களுக்காக தான் பண்றேன். இல்லைன்னா உங்க உயிருக்கு. சரி சரி, ஆரம்பிக்காத. சீக்கிரம் பண்ணிட்டு போ. ஆ. சீக்கிரம் பண்றேன், ஒரு நிமிஷம். போதுமா? ஒரு நிமிஷங்க.